6 லிட்டர் வாங்கி போறாங்க அப்படின்னா அவங்க வந்து யூசேஜ் வந்து டைம் டெய்லி நெய் யூஸ் பண்ண போறது, அதுக்காக வந்து இந்த மாதிரி சின்ன பாக்கெட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். கம்ஃபர்டபிளா ஆமாங்க. ஒரு மேரேஜ் கேக்குறாங்க கண்டிப்பாங்க. அப்படிங்கறப்ப நம்மளோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும்? நம்ம ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 3000 கிலோ ஒரு நாளைக்கு நம்ம உற்பத்தி பண்றோம். 10 ரூபா பாக்கெட் வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்த்தாவே நான் யாரு நம்ம குவாலிட்டி என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ மாசம் வந்து 30 நாளும் ஒர்க் பண்றாங்கன்னா 75,000 சம்பாதிக்கலாம். அது சொல்லவில்லை. ஏவரேஜா நீங்க ஒரு 50 ரூபாயிலிருந்து 60,000 வரைக்கும் நீங்க வந்து தாராளமாக சம்பாதிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு சின்ன முதலீட்டுல ஒரு பெரிய லாபங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். கொட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதை பார்த்து ஒருத்தர் வந்து சரி பரவாயில்ல ஊத்துக்குழி நெய் இருக்கு வாங்கி பார்க்கலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஆர்டர் பண்றாங்கன்னா இன்னைக்கு நம்ம அனுப்புற ப்ராடக்ட் நாளைக்கு மதியத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிடுது. அது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய லெவலில் இன்கம் இருக்கு. மாசம் 1 லட்சம் ரூபாய் இன்கம் வந்து சர்வசாதாரணமாக நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 பிரான்ச்சைசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில். பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஓனர் நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். ஸோ நம்ம ஊத்துக்குழி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணெய் நெய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். கண்டிப்பாக. ஸோ நாம எத்தனை வருஷமாக பண்ணியிருக்கோம், நம்ம கம்பெனியை பற்றி அப்படி சொல்லிடுறோம். ஆமாங்க சார். நம்ம கம்பெனி வந்து ஒரு 9 வருஷமாக நாங்கள் பண்ணுறோங்க. ஓகேங்க சார். நம்ம கம்பெனி பேர் வந்து பட்டர்மேன் டைரி பிரைவேட் லிமிடெட். பட்டர்மேன் டைரி. ஆமாங்க. நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெண்ணெய் பண்ணுறோம். வெண்ணெய் வந்து 1/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெய் பார்த்தீங்கன்னா 50 மில்லி 100 மில்லி 200 மில்லி 1/2 லிட்டரு 1 லிட்டரு. பால்கோவா வந்து 100 கிராம் 1/4 கிலோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து 200 கிராம் 1 கிலோ. இது மாதிரி 4 ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். வெரைட்டி வந்து நிறைய பண்ணுறோம். இதில் நெய்யில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து 10 ரூபா பாக்கெட் கூட பண்ணுறோம். இந்த மாதிரி. ஆமாங்க. நம்ம பெரிய பாக்கெட்டாக வாங்கி யூஸ் பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு கூட. ஆமாங்க. இது வந்து அஃபோர்டபுளான பாக்கெட். எல்லா மக்களும் எல்லா தரப்பட்ட மக்களும் 10 ரூபாய்க்கு வந்து நெய் வந்து அந்த டைமுக்கு யூஸ் பண்ணிட்டு பேசி போயிடுவாங்க. ஸோ நிறைய பேர் இப்போ 6 லிட்டர் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து யூசேஜ் வந்து டைம் டெய்லி நெய் யூஸ் பண்ண போகிறது, அதுக்காக வந்து இந்த மாதிரி சின்ன பாக்கெட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். கம்ஃபர்டபுளாக. ஆமாங்க. ஆமாங்க. ஓகேங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆமாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் கேட்குறாங்க. கண்டிப்பாங்க. அப்படிங்கிறப்ப நம்மளோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும் சார்? நம்ம ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா 3000 கிலோ ஒரு நாளைக்கு நம்ம உற்பத்தி பண்ணுறோங்க. ஆமாங்க. மாதம் 1 லட்சம் கிலோ வரைக்கும், அதாவது 100 டன் வரைக்கும் வேணாலும் நம்ம பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட கெபாசிட்டி இருக்குது. ஆமாங்க. இன்றைக்கி வந்து நம்ம நல்லா ஒரு மார்க்கெட் ஷேர் வந்து நமக்கு வந்து ஒரு குவாலிட்டியான மார்க்கெட் ஷேர் இருக்குது. இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து சின்ன பாக்கெட்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம். கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரீமை உள்ளே கொட்டிக்கிறோம். பாலிலேருந்து அரைச்சி வச்சிருந்த கிரீமை, பச்சை கிரீமை உள்ளே கொட்டிக்கிறோம். உள்ளே கொட்டி ஒரு அரௌண்ட் 10 மினிட்ஸ் ஆச்சு. இது இப்படியே சுத்திட்டே இருந்தா ஒரு மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா வெளியே அவுட் போட்டா அப்படியே ஃப்ரெஷ்ஷான வெண்ணெய் எடுத்துடலாம். ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா கிரீம் எதுக்காக வச்சுக்கிறோம் பாத்தீங்கன்னா இந்த கிரீமை வச்சுதான் வந்து நம்ம வந்து வெண்ணெய் அடிக்க போறோம், வெண்ணெயை கன்வெர்ட் பண்ண போறோம். வெண்ணெய் அடிச்சு வச்சுக்கிறோம். வெண்ணெய் வந்து அடிச்சு வச்சுக்கிறோம். இது வந்து ரெடி டு டிஸ்பேட்ச். நம்ம யார் எவ்வளவு கேட்டாலும் நம்ம வந்து எடுத்து போட்டு டிஸ்பேட்ச் பண்றதுக்காக நம்ம வந்து வெண்ணெய் வந்து ரெடியா வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த கேன்ல இருந்த வெண்ணெய் பூரா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோ வெண்ணெய் வந்து எடுத்து இந்த நெய் காய்ச்சற மிஷின் வந்து உள்ள போட்டுக்கிறோம். இந்த நெய் காய்ச்சற மிஷின்ல வந்து போட்டோம்னா ஒரு 5 ஹவர்ஸ் ஆகும் கிட்டத்தட்ட. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் அடுப்பு தான் இருக்கு. அந்த ஸ்மார்ட் அடுப்பு வச்சு விறகு வச்சு தான் நம்ம நெய் காய்ச்சறோம். ஸோ இது ஒரு காரணம் நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நெய் காஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து நம்ம நெய் காய்ச்சணும் இல்லைங்களா, அந்த
பாத்திரத்துல இருந்து நம்ம இந்த மாதிரி பக்கெட்டா கொண்டு இங்க உள்ள வச்சிருக்கோம். இந்த உள்ள வைக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குரணை இல்லாம தெளிவு நெய், அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பிளாக் கலர்ல தான் இருக்கும். இங்க வந்து வச்சு இந்த பழமான சாக்கை போட்டு வைக்கும்போது இந்த மாதிரி மஞ்சள் கலரா குறையா ஆயிரும். சோ ஆக்சுவலா இப்ப நம்ம வந்து நெய் வந்து நம்ம குறையா இருக்குன்னு சொல்லி நீங்க பாத்துருப்பீங்க. அது எந்த அளவுக்கு குறையா இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்குவேன். இந்த அளவுக்கு வெட்டியா இருக்கு. இந்த அளவுக்கு வந்து நெய் வந்து குறையா வந்துடும். மணல் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க பாருங்க எல்லா இதுலயுமே அது இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நெய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குறையாகி மணலான ஒரு கண்டிஷன்ல ரெடியா இருக்கு. இந்த நெய் வந்து ரெடி டு டிஸ்பேட்ச். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டீங்க, சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரிஜினலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பியூராக வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படிங்க சார் நம்ம குவாலிட்டி எப்படி இருக்கும் அதை அப்படியே சொல்லிடுங்க சார். நம்ம குவாலிட்டி வந்து நீங்கள் எல்லா கம்பெனியும் நம்மளோட குவாலிட்டி அவங்கவுங்க குவாலிட்டி பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் என்னோட குவாலிட்டி யூஸ் பண்ணி பாருங்கிறேன். 10 ரூபா பாக்கெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாவே நான் யார் நம்ம குவாலிட்டி என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு முன்னாடி அவங்க சொல்லணும். ஆக்சுவலாக என்னோட குவாலிட்டி நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட இந்த பாக்கெட்டை யூஸ் பண்ணி பார்க்குற மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லணும். அதுதான் எனக்கு வெற்றியை நான் நினைப்பேன். நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்மேன் டைரி ப்ரைவேட் லிமிடெட். ஆமாங்க, இது நம்ம பிராண்டுங்களா? ஆமாங்க, துதி அப்படிங்கிறது என்னோட கம்பெனியோட பிராண்டுங்க. ஆமாங்க ஆமாங்க, இந்த பிராண்டில் நீங்கள் ஆமாங்க துதிங்கிற பிராண்டில் பண்ணுறோம். ஓகேங்க சார். சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல்க் பர்ச்சேஸாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எப்படிங்க சார் ஒரு மேரேஜுக்கெல்லாம் எடுக்கணும்? எப்படி எடுக்கலாங்க தாராளமாக. நீங்கள் எவ்வளோ இப்போ ஒரு மேரேஜுக்கு வந்து 2 டின் வேணா 3 டின் நெய் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு புக் பண்ணால் நாளைக்கு கால் நாங்கள் டெலிவரி ஆயிரும். அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. எல்லா பக்கம் ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்லாமல் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி போயிட்டு. ஆமாங்க. ஓகேங்க சார். இப்போ நம்ம அந்த சின்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாங்க, அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்தலாம். கண்டிப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒவ்வொரு பின்கோடுக்கும் நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தரோம். ஸோ ஏன் பின்கோடு வரியாக தரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக தொழில் பண்ணுறவங்க வந்து நிறைய இடத்துக்கு போய் எடுத்தோடனே வந்து பெரிய லெவலில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. இப்போ ஒரு திருக்காரு நம்ம ப்ராடக்ட் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கொண்டு போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் போய் தொழில் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன். அப்போ வந்து ஒரு வண்டி வச்சு பண்ண முடியாத சுச்சுவேஷன்லாம் நிறைய பேர் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கம்ஃபர்டபுளான சைஸில், அதாவது வந்து உங்களோட பின்கோடுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு பின்கோடுக்கும் எடுத்துக்கங்க. அந்த பின்கோடில் இருக்கிற கடைகளுக்கு மட்டும் நீங்கள் சப்ளை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜாக ஒரு 100 to 200 கடை இருக்கலாம் ஒரு பின்கோடுக்கு. அப்போ நீங்கள் அந்த பின்கோடுக்கு வந்து கொண்டு சப்ளை பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. நீங்கள் ஒரு கடைக்கு இந்த மாதிரி பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட் வந்து ஒரு 20-40 பாக்கெட் 2 சரம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் அது வந்து விற்கக்கூடிய ஒரு அளவு தான். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு 40 ரூபா கிடைக்கும் ஒரு கடைக்கு. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 50 கடை பார்க்குறீங்க அப்படின்னா ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 2000 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு பெரிய லாபங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த லாபம் அதிகரிக்கும். ஓகேங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எப்பயுமே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிராண்டு எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புது பிராண்டை கொண்டு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, எப்படி வாங்கிக்கிற அளவுக்கு? கண்டிப்பாக இது உண்மையாக ரியாலிட்டி நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதாவது வந்து இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து திடீர்னு நான் வந்து ஒரு பிராண்டை கொண்டு போயிட்டு என்கிட்ட வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து யோசிப்பாங்க, ஏன் உங்ககிட்ட வாங்கணும், இது எப்படி மூவ்மெண்ட் ஆகும், கஸ்டமர் கேட்டு வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து குவாலிட்டியான மார்ஜின் கொடுக்குறீங்க. யாருக்கு? நீங்கள் ரீசேல் பண்ணுற கடைக்காரருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் வந்து இந்த மாதிரி ஊத்துக்குழி, அசல் நெய், இந்த மாதிரி துதி, பட்டன் கீ கிடைக்கும், இந்த மாதிரி பாக்கெட்லாம் போட்டு இந்த மாதிரி போட்டு இங்கே கிடைக்கும் சொல்லி நீங்கள் இந்த ஸ்டிக்கரை வந்து ஸ்டிக் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒட்டிட்டு வந்துடுறீங்கன்னா, இது வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டுற மாதிரி இந்த ஸ்டிக்கர் தான். இதை ஒட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதை பார்த்து ஒருத்தர் வந்து சரி பரவாயில்ல ஊத்துக்குழி நெய் இருக்குது வாங்கி பார்க்கலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ நம்ம ஆமாங்க கண்டிப்பாக அது அந்த ஆமாங்க இந்த மாதிரி 10 ரூபா பாக்கெட் ஒருத்தர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறக்கு ஆரம்பிக்கிறவர் வந்து அதுக்கடுத்த டைம் வாங்கும்போது சரி நீ கொஞ்சம் நல்லா இருக்கு நிறைய தேவைப்படும் போது 50 மில்லியோ 100 மில்லியோ 200 மில்லியோ கூட 1/2 லிட்டர் கூட அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. கண்டிப்பாங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு முன்னாடி அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. ஆமாங்க. ஓகேங்க சார். இப்போ இந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், எப்படி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்? கண்டிப்பாங்க. அதாவது ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறது 25 சரங்க. ஒரு பாக்ஸ் 25 சரம்.
அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 500 பேக் இருக்கும். 500 ஆமாங்க, 25 சரம், 25 500 பேக் இருக்கும். இந்த பேக் வந்து நம்ம கொரியர் மூலமாக அனுப்பிச்சு வச்சிடறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து தஞ்சாவூரில் ஆர்டர் பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து சென்னையில், ஒருத்தர் கன்னியாகுமரியில், ஒருத்தர் கோயம்புத்தூரில் ஆர்டர் பண்ணுறாருன்னா இன்னைக்கு நம்ம அனுப்புகிற ப்ராடக்ட் நாளைக்கு மதியத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிடுது. அவங்க நாளைக்கு ஈவினிங்குள்ளே தாராளமாக விற்கலாம். ஸோ வெறும் 3500 ரூபா முதலீட்டில் இன்னைக்கு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தாராளமாக வந்து அவன் விற்கக்கூடிய சுயம் தான் இருக்குது. 3500 இருந்தாலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து ரன்னிங் வேணால் மீறி போனால் ஒரு 10,000 15,000 வரைக்கும் அதிகபட்சமாக தேவைப்படலாம். அவ்வளோதாங்க. நம்மகிட்ட 3500 ரூபாய்க்கு இந்த பாக்ஸ் வாங்குறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க வீக்லி எவ்வளோ இதில் வந்து மினிமம் ஒரு மார்ஜின் அப்படிங்கிறத எடுக்க முடியும்? சார் ஆக்சுவலாக எல்லாருமே புதுசாக பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் லைன் ஆல்ரெடி போயிட்டு இருப்பாங்க. புதுசாக பண்ணுறவங்க கூட அக்ரெசிவாக பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 4 பாக்ஸ் விற்க முடியும். 4 பாக்ஸ் விற்றா கண்டிப்பாக அவங்களால வந்து ஒரு 2500 சம்பாதிக்க முடியும். ஸோ மாதம் வந்து 30 நாளும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 75,000 சம்பாதிக்கலாம். அது சொல்ல வரல. ஏவரேஜாக நீங்கள் ஒரு 50 ரூபாயிலேருந்து 60,000 வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக சம்பாதிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எந்த ஒரு தொழிலும் முனைப்போட நீங்கள் வந்து ஒரு முழு மூச்சோட ஒரு நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக அதில் வெற்றி பெறக்குண்டான சாத்தியம் வந்து அதிகமாக இருக்குது. ஆரம்பத்தில் வந்து எடுத்தோன்னா சார் நீங்கள் கொடுத்துட்டீங்க, நாங்கள் கூட கடையில் கொடுத்தோன்னா அவங்க வந்து வாங்கிட்டாங்க, நான் இன்னும் கொடுங்கன்னு சொல்லி பண்ண முடியுமாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது. அவங்ககிட்ட புரிய வச்சு சார் நாங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம், புதுசாக டீலர் எடுத்துக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கும் அந்த கடைக்காரருக்கும் ஒரு நட்பு வர வரைக்கும் உங்களுக்கு டைம் ஆகும். அதுக்கடுத்து அவங்ககிட்ட பேசி அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி அதை கஸ்டமருக்கு விற்று கஸ்டமர் வந்து ஒன்ஸ் அவங்க யூஸ் பண்ணி பார்த்து அந்த ப்ராடக்ட்டில் அந்த குவாலிட்டியில் அவங்க ஓகே ஆச்சுன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்பீடாக போகும். அவங்களோட வியாபாரமும் நல்லாயிருக்கும், உங்களோட வியாபாரம் நல்லாயிருக்கும், எனக்கும் அந்த வியாபாரம் ரெகுலராக தொடர்ந்து போகும். ஓகேங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய் வந்து இப்போ எடுத்து பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு 3500 இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் இருந்தால் போதுங்களா, இல்லை வேறு ஏதோ அமௌண்ட் நம்ம பண்ணுங்களா, இல்லை வேறு ஏதோ தேவைப்படுங்களா அவங்களுக்கு? வேறு எந்த விதமான டெபாசிட்டோ இல்லை அக்ரிமெண்ட்டோ அது மாதிரி நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து பணம் கட்டுறீங்க, எடுத்து விற்கிறீங்க, எடுத்து சேல் பண்ணி உங்களோட பின்கோடை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 வாரத்துக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கணும். 2 வாரத்துக்கு மினிமம். ஏன்னா நான் வந்து நீங்கள் ஆக்சுவலாக கரெக்டாக வியாபாரம் பண்ணுறவரை இருந்தால் டெய்லியுமே நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும். ரோலிங்கில் கடைசிக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை கூட நீங்கள் பல்காக வாங்கிக்கலாம், இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை கூட வாங்கிக்கலாம். அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எந்த விதமான ஆர்டரும் வரல அப்படின்னா நீங்கள் அங்கே ஆக்டிவாக இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ வந்து நாங்கள் வந்து உங்களோட பின்கோடில் இன்னொருத்தர் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி 3500 இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ண முடியுங்களா, இல்லை இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸ் கூட எடுத்து பண்ணலாங்களா? ஃப்ரான்ச்சைசி மாடல் எங்களுக்கு தனியாக இருக்குது. எங்களுக்கு ஃப்ரான்ச்சைசிக்கு வந்து 3 லட்சம் ரூபா கட்டிட்டீங்கன்னா எங்களோட பேரில் கடை பேரில், அதாவது துதி பால்னு சொல்லி போட்டு பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், பன்னீர், பால்கோவா, ஐஸ்கிரீம் வரைக்கும் எல்லாமே செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். அது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் இன்கம் இருக்குது. மாதம் 1 லட்சம் ரூபா இன்கம் வந்து சர்வசாதாரணமாக நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 ஃப்ரான்ச்சைசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில். ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணலை, ஸோ நான் ஃப்ரான்ச்சைஸே எனக்கு வேண்டாம், ஸோ நான் வாங்கி உங்கள் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கு வந்து மினிமம் நம்மக்கிட்ட எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்? ஏன்னா இது ஃபேக்ட்ரி அப்படிங்கிறப்ப எல்லாம் நினைப்பாங்க பல்காக வாங்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குது நம்மக்கிட்ட? கண்டிப்பாக நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏன்னா நிறைய மக்கள் வந்து இதை வீடியோ பார்த்துருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சில பேர் இப்படி நினைக்கிறாங்க, ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன் சார், நல்லா இருந்தால் நான் விற்கிறேன்னு கூட நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நம்ம கம்பெனி பொறுத்தளவு மினிமம் ஆர்டருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மினிமம் ஆர்டர் வந்து butterman.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எவ்வளோ பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, பட்டரை பொறுத்தளவு 1/2 kg பேக்கில் பண்ணலாம், நெய்யை பொறுத்தளவு 1/2 லிட்டர் மினிமம் ஆர்டர். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டருக்கு மேலே 1 லிட்டர், 2 லிட்டர், 3 லிட்டர், 5 லிட்டர் எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் 1/2 லிட்டர். ஆமாங்க. இந்த 1/2 லிட்டர் ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு கூட நீங்கள் ஃபர்தராக வந்து பண்ணலாம். இது வந்து நீங்கள் பட்டர்மேன் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணலாம், இல்லை என்னோட வாட்ஸ்அப்லக்கே வந்து இந்த கீழே இருக்கிற நம்பருக்கே வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா நானே வந்து விலையை என்ன அமௌண்ட்னு சொல்கிறேன், அதை நீங்கள் பே பண்ண ஜிபேல பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் கொரியர் பண்ணி விட்டுறேன். ஆமாங்க, அது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஆப்ஷன் வந்து சார் சொல்லியிருக்காரு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஒரிஜினல் ஊத்துக்குழி, நெய், பட்டர், வெண்ணெய், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கொரியர் கூட அனுப்புகிறாங்க. இந்த ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க சார், சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த சின்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து இந்த ஏதோ சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம் எதாவது தேவைப்படுங்களா? இல்லை சார், FSSAI சர்டிஃபிகேட் பொறுத்தளவு எங்ககிட்ட மேனுஃபேக்சரிங் FSSAI இருக்குது. ஸோ அதனால் விற்கிறவங்களுக்கு வந்து அது தேவையில்லை. சப்போஸ் கடை வச்சு விற்கிறாங்கன்னா கண்டிப்பாக வேணும். அதை வந்து நாங்களே வந்து பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ நீங்கள் வந்து எங்ககிட்ட ஒரு ஃப்ரான்ச்சைசி இருக்கிறவங்களுக்கு வந்து அது மாதிரி வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துருவோம். அதனால் இந்த மாதிரி வாங்கி ரீசேல் பண்ணுறவங்களுக்கு வந்து FSSAI தேவையில்லை. ஆமாம். ஓகே, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக வந்து கூட நம்ம கம்பெனி விசிட் பண்ணி கூட நீங்கள் வந்து எல்லாமே ஆமாங்க, எப்போ வேணாலும் வரலாம்.
ஸோ கம்பெனி கூட நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வீட்டிலேயே இருந்துட்டு நீங்கள் கால் பண்ணி கூட என்கொயரி பண்ணி கூட ஸோ இவங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணனாலுமே எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க, எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே இவங்க வந்து கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு வெப்சைட் இருக்குங்களா? butterman.in. ஓகே. ஸோ இவங்களோட வெப்சைட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் இவங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.